ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ப என்ன சொல்லுகின்றார்கள்? எங்கட அமீர்கிட்ட வந்து பையத் செய்யணும், அப்பதான் முஸ்லிம். அப்பதான் ஜமாத்துல் முஸ்லிமினுடைய அமீர்கிட்ட பையத் செஞ்சாதான் அவர் முஸ்லிம். சும்மா ஒரு மனிதன பலஸ்தீன்ல களிமா சொல்லிக்கு மௌத்தாகிறாங்களே, அல்லது வேற வேற இடங்கள்ல களிமாவோட மௌத்தாகிறாங்களே, சிரிப்பாங்க. என்னன்னு கேட்டோன்னே அது செல்லாது. ஏன்? அவங்க ஜமாத்து முஸ்லிமின் இல்லையே, அமீர்கிட்ட வந்து சொல்லலையே, அது செல்லாதுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் கேட்க வேண்டி வருகிறது, அஷகக்த குலூபஹும் அஷகக்தும் குலூபஹும், அவங்களோட உள்ளத்தை நீங்க என்ன பிளந்தா பாத்தீங்க, அவங்க என்னத்தை களிமா சொன்னாங்கன்ட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் அங்க அவங்களோட ஜமாத்துல ஒரு சூரா குழு ஒன்றைக்கு வாட்ஸ்அப்பில் ஜமாத் சூரான்னு சொல்லி, அதுல பல கேள்வி பதில்கள் போகும். முக்கியமா ஒரு 4-5 பேர், அதுல நானும் ஒருவன். அதுல ஒரு ஹதீஸை ஒரு சவரன் முன்வைக்கிறார். உஸ்தாத், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, எவன் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவனுக்கு சுவர்க்கம் என்று வருது. இது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? ஆமா, ஏற்கனவே அவ பையத்து செஞ்சிருக்கணும், மௌத்தார நேரமும் களிமாவோட மௌத்தாகணும், அப்ப அவளு சொர்க்கம். இல்ல பையத்து செய்யாதால், பையத் செய்யாதால் கடைசி நேரம் களிமா சொன்னா அது சரி வராது. அப்ப என்ன அப்ப இந்த ஹதீஸ்ல விளக்கம் என்ன? அதான் விளக்கம். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? எவனுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவன் சுவர்க்கம். அப்ப சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்றான். உங்களோட பிரச்சனை என்ன? ஒரு மனுஷன் சொர்க்கம் போன உங்களுக்கு என்ன வாப்பா போட்டுமே? இல்ல அவர் இங்க வந்து லைசன் எடுத்து போடும். இப்ப ஒவ்வொரு மனுஷன், உதாரணமா கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், இவைய ஒரு 200 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுலையும் தான் போய் நிக்கணும். அப்படியேண்டா மௌத்தாக்குள்ள முன்னுக்கு போய் நிக்கணும். நின்று சொல்லு, எனக்கு முன்னுக்கு சொல்லு, நான் பையத்து பாட்டு. இப்ப எந்த பையத்து ஜமாத்திட்ட போய் கடைசி நேரம் களிமா சொல்ற? பைத்தியம் பிடிக்கும். தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமின் வ இமாமஹும்டா, ஜமாத்துல் முஸ்லிமினை இமாமையும் பற்றி பிடி. எந்த ஜமாத்தை வாப்பா பற்றி பிடிக்க? சிபாக் மௌலிர ஜமாத்தை பற்றி பிடிக்கிறதா? ஹிபத் ரஹ்மா மௌலிர ஜமாத்தை பற்றி பிடிக்கிறதா? உமர் அலி அசரத்துல ஜமாத்தை பற்றி பிடிக்கிறதா? அல்லது இன்றைக்கு 73 ஜமாத்து முஸ்லிமோட பேர்ல இருக்கு, அதுல எதவாப்பா பற்றி பிடிக்க? முதலாவது கொஞ்சம் பேசி ஒரு முடிவெடுத்துக்கு வாங்குறாங்களே, எந்த ஜமாத்தை நாங்க பற்றி பிடிக்கிற 2 சொல்லி அனுப்ப வேண்டிய கிடக்கு. அன்பான